வணக்கம் ஜோதி நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து துலா லக்னம். லக்னத்துல சுக்கிரன் 17 டிகிரி, செவ்வாய் வந்து 7 டிகிரி, கேது வந்து 3 டிகிரி, சந்திரன் 29 டிகிரி, குரு வந்து கடகத்துல 9 டிகிரி, சனி சிம்மத்துல 13 டிகிரியும், புதன் 26 டிகிரியும் இருக்காங்க. இங்க ராகு கன்னியில 3 டிகிரிலையும், சூரியன் வந்து 4 டிகிரியும் இருக்காரு. லக்னாதிபதி வந்து ஆட்சியா இருக்காரு. 17 டிகிரில வந்து இங்க ஆட்சியா இருக்காரு. அப்போ ஜாதகர் வந்து லக்னம் சுபத்துவமா இருக்கு, லக்னாதிபதி 17 டிகிரில ஆட்சியா இருக்கு. அதனால லக்னாதிபதி எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது. இதுலதான் இருக்கு. இந்த லக்னத்துக்கு ஆகாத தசை வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி தசை. 6ஆம் அதிபதியாகி 10ல இருக்காரு. இப்போ குரு வந்து இந்த லக்னத்துக்கு அவயோகரா வருவார். இப்ப இவருக்கு நடப்பு தசை வந்து பாத்தீங்கன்னா குரு தசை. இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா 9 டிகிரில இருக்காருங்களா. இப்போ 6ஆம் அதிபதியாகி 10ல இருக்கிறதுனால, தொழில் செய்யறதுனால அவருக்கு வந்து கடன் வந்து இந்த குரு தசையில வந்து ஆரம்பிச்சுது. இவரு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால குரு வந்து இவருக்கு வந்து தொழில் மூலமா அவருக்கு வந்து கடனை பிடிக்க ஒரு அமைப்பு வந்து இருந்தது. இப்போ இதில் ஜாதகர் வந்து இதை ஃபேஸ் பண்ணுவாரா இல்லையன்றது லக்னம். லக்னத்துல ஆட்சியா இருக்கிற சுக்கிரன் எங்க சந்திர கேந்திரத்துல வந்து சுக்கிரன் இன்னும் வந்து வலிமையா இருக்குது. அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி தாண்டி ஒரு 2 நாள் அமைப்பு. சுக்கிரனையும் சுபத்துவம் கொடுக்குறாரு, இங்க செவ்வாயையும் சுபத்துவம் கொடுக்குறாரு. அதனால ஜாதகர் வந்து சமாளிக்கக்கூடிய திறமை வந்து இருக்குது. இப்போ 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கிறது நல்லது. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா, இந்த 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால இங்க கடன் அமைப்பு வந்து அதிகமா இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்கு இவருக்கு ஜாதகருக்கு. 6ஆம் இடத்துல இந்த கேது இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணினே இருக்காரு. இருந்தாலும் அவர் வந்து குரு தசையில இந்த 16 வருஷம் வந்து அவர் குரு தசையில வந்து கடன் அமைப்புகளோட தான் இருப்பாரு. இப்போ அந்த குரு தசையில கடன் அமைப்புகள் இருக்கும். அடுத்து வர இந்த கடன் வந்து 6ஆம் அதிபதி கொடுக்குற கடன் வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் அதிபதி வந்து தீர்ப்பார். 11ஆம் அதிபதி இந்த 11ஆம் வீட்டை தொடர்பு கொண்ட கிரகங்கள் மூலியமா இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடன் வந்து முற்றிலும் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு, இல்லைன்னா படிப்படியா குறையக்கூடிய அமைப்பு, ஜாதகர் சமாளிக்கக்கூடிய அமைப்புல வந்து இருக்கும். இந்த குரு தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து சனி தசை. சனிதான் வந்து பாத்தீங்கன்னா துலா லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் ராஜ யோகாதிபதி தசை. ராஜ யோகாதிபதி ஆகி சனி வந்து 11ஆம் இடத்துல இருக்காரு பாருங்க. 11ஆம் இடத்துல 13 டிகிரியில இங்க தனி புதனோட சேர்ந்து இருக்கிறாரு. எப்படியானாலும் இவருக்கு சனிக்கு வந்து குறைந்த அளவு சுபத்துவமா வச்சு வேணும். அப்ப இங்க வந்து புதனோட சேர்ந்து இருக்கிறதுனால இங்க வந்து சனி தசையில வந்து இவருக்கு வந்து கடன் வந்து குறையக்கூடிய அமைப்பு. சனி தசை முடியறதுக்குள்ள வந்து இவருக்கு கடன் எல்லாமே வந்து செட்டில் ஆகக்கூடிய தன்மை வந்து இருக்கும். முழுவதும் நீங்கக்கூடிய அமைப்பு வந்து சனி தசையில வந்து இவருக்கு இருக்கும். இப்போ இங்க 11ஆம் அதிபதி இங்க வந்து ராகு 3 டிகிரில இருக்காரு. இங்க சூரியன் வந்து 4 டிகிரில இருக்காரு. இங்க வந்து 11ஆம் அதிபதி வந்து இங்க கிரகணம் ஆயிருந்தாலும் புதனும் சூரியனும் இங்க பரிவர்த்தனை அமைப்புல அது வந்து ஓரளவுக்கு ஈடுகட்டுது. இங்க சூரியனும் புதனும் வந்து பாத்தீங்கன்னா பரிவர்த்தனை அமைப்புல இருக்காங்க. இங்க 11ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் வந்து பரிவர்த்தனை அமைப்புல இருக்கிறதுனால சனி தசையில முழுக்க இவருக்கு வந்து கடன் தீரக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். சனி வந்து பாத்தீங்கன்னா இங்க 5ஆம் இடத்தை தொடர்பு கொள்றாரு. இங்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிபதி கூட இந்த லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 4, 5 இப்போ ஆதிபத்திய நன்மை வரும். இங்க 4ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் வந்து சனி. இங்க புதன் வந்து பாத்தீங்கன்னா பாக்கியாதிபதியா வருவாரு. துலா லக்னத்துக்கு பாக்கியாதிபதியோட வராரு. 5ஆம் இடம்ன்றது உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டஸ்தானம். அந்த அதிர்ஷ்டஸ்தானம் பஞ்சமாதிபதியும் பாக்கியாதிபதியும் ஒன்னா இருக்கிறது, 11ஆம் இடத்துல இருக்கிறது, அது ஒரு நல்ல அமைப்பு. அப்போ அவருக்கு என்ன ஒண்ணுன்னா சனி தசையில பாக்கியங்களும் கிடைக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானம் அதிர்ஷ்டத்தன்மையும் வந்து இவருக்கு துலா லக்னத்துக்கு இவருக்கு வந்து கிடைக்கும். அப்போ சனி தசையில இவருக்கு வந்து கடன் வந்து நீங்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். இப்ப இந்த குரு தசையில இவருக்கு இன்னும் ஒரு 10 வருஷம் போக வேண்டியது. அப்போ 10 வருஷம் போகணும்னதுக்கு அப்புறம் சனி தசை வரும். சனி தசையில இவர் நல்லாவே இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த துலா லக்னத்துக்கு வந்து இருக்குது. ஸோ இன்னொரு ஜாதகத்துல நான் உங்களை எல்லாருமே சந்திக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.